நீங்களும் நானும் கூட நம்ம ஆபீஸ மட்டும் தான் பாத்துக்கிறோம். ஆனா தமயந்தி அப்படி இல்லையே. நம்ம ஆபீஸையும் பாத்துக்கிட்டு அவளோட கோர்ட் வேலைகளையும் கவனிச்சுக்கிறா. அவ கோர்ட் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அவளுக்கு நிம்மதி இருக்க வேண்டாமா? சௌந்தர்யாவும் தமயந்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது நல்லதில்ல கல்கே. முதல்ல தமயந்திக்கு நீங்க கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. அண்ணி, என்ன நீ ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? ஏன் கல்கே வரக்கூடாதா? ஐயோ, நான் கேட்டது அதுக்காக இல்ல அண்ணி. வரதா இருந்தா முன்னாடியே சொல்லிருப்பீங்க. நீங்க எதுவுமே சொல்லலையே, அதனாலதான் கேட்டேன் அண்ணி. ஆமா கல்கே, சில விஷயங்களை வீட்டுல வச்சு பேசினா நல்லா இருக்காது. அதனாலதான் ஆபீஸ்க்கு வந்தேன். உங்ககிட்ட சில மாற்றங்கள்லாம் தெரியுது கல்கே. முதல்லலாம் தமயந்தி என்ன சொன்னாலும் கோவப்படுவீங்க. அவளை கை நீட்டியும் அடிச்சிருக்கீங்க. அப்பெல்லாம் நான் தான் உங்களை சமாதானப்படுத்துவேன். ஆனா இப்ப அவ என்ன சொன்னாலும் நீங்க அப்படியே கேட்டுக்கிறீங்களே. நான் உன்னை தப்புன்னு சொல்லல. யாரா இருந்தாலும் பொண்டாட்டியோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே நேரம் அவ சைடுல தப்பு இருந்தா அதையும் கண்டிக்கணும்ல. சௌந்தர்யாவோட நடந்த சண்டையை தானே சொல்றீங்க? சௌந்தர்யா பேசினது கூட தப்புதான் அண்ணி. என்னதான் இருந்தாலும் கை நீட்டி அடிக்கலாமா? அடிச்சது என்னமோ தப்புதான். அதே நேரம் தமயந்தி என்ன வார்த்தை சொல்லியிருக்கான்னு தெரியுமா? அவளுக்கு குழந்தை பிறக்காத பத்தி சொன்னா அவளுக்கு கோவம் வராதா கல்கி? சௌந்தர்யா ஒண்ணு வேற யாரும் இல்லையே, உங்க தங்கச்சி தானே. ஏதோ ஒரு சூழ்நிலையில அவளுக்கு அப்படி ஆயிடுச்சு. அதையே கொத்தி கொத்தி காமிச்சிட்டு இருந்தா இப்படி பண்ணலாமா? இதனால அவ வீட்டுக்கே வர்றதில்ல, கண்ணனையும் பாக்குறதில்ல. அப்படின்னா அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சௌந்தர்யாவோட வேதனை அவளுக்கும் உங்களுக்கும் மட்டும் இல்ல, எனக்கும் இருக்கு. அதுக்காக அவ தப்பு பண்ணா கேட்க கூடாதா? தமயந்தியை பொறுத்தவரை நீங்களும் நானும் மட்டும்தான் சப்போர்ட்டா இருக்கோம் அந்த வீட்டுல. மத்தவங்க எல்லாருமே அவளை இன்னும் வெறுத்துட்டு தானே இருக்காங்க. அவ மனசு கூட கஷ்டப்படும்ல. சௌந்தர்யாவுக்கும் சரி அர்ச்சனாவுக்கும் சரி ஆரம்பத்துல இருந்தே தமயந்தியை பிடிக்கவே இல்லை. அப்போதான் அப்படி இருந்தாங்கன்னா இப்ப கூட அதே மனநிலையில தான் இருக்காங்கல்ல. ஆனா தமயந்தி அப்படி இல்ல. பழைய பகையெல்லாம் மறந்துட்டா. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அவ பேச்சதான் நான் கேட்கிறேன்னு. அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டதுனால தானே நான் அப்படி கேட்கிறேன். அண்ணி, என்ன நடந்துச்சுன்னு தனித்தனியா கேட்கறத விட அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா நிக்க வச்சு கேளுங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும். இப்போ அதெல்லாம் ரொம்ப அவசியமா கல்கி? அண்ணி, இல்ல கல்கி, வீட்டுல சண்டை போடுறதுக்கோ இல்ல ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு போறதுக்கெல்லாம் நேரம் இல்ல கல்கி. இது எல்லாத்துக்கும் மேல பெரிய பிரச்சனை ஒண்ணு முன்னால இருக்கு. பிரேம கொன்னவங்க யாரு, எதுக்காக மௌலி அண்ணன் மேல பழிய போட்டு அவரை உள்ள வச்சிருக்காங்க, இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் அதுக்கான எந்த வழியுமே கிடைக்கல. அதை மட்டுமே நினைச்சுக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். இது வரைக்கும் என் அண்ணன் விஷயத்துல தமயந்தி ஏதோ பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா அவளும் எதுவும் பண்ணல. அவளோட கவனம் எல்லாமே வேற விஷயத்துலதான் இருக்கு. இனிமே இதுல நான் இறங்குனாதான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இனிமேலாவது நம்ம சௌந்தர்யா விஷயத்துல கொஞ்சம் ஒதுங்கி இருக்க சொல்லுங்க. சரி அண்ணி. நான் வரேன் கல்கி.
தமேந்தி, சாப்பிடலாமா? சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வா. கொஞ்ச நேரம் போகட்டும். கொஞ்ச நேரம் போகட்டுமா? மணி 2 ஆக போகுது. நேரத்துக்கு சாப்பிடலன்னா உடம்பு கெட்டுடும். வா சாப்பிடலாம். எழுந்துரு. சரி வர. எழுந்துருமா, வா. உட்கார். சரி, தாமோதரன் வந்தாரா? இல்லையே. எனக்கு முன்னதானே புறப்பட்டாரு. அவருக்கும் சேர்த்துதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். ஒருவேளை மறுபடியும் திரும்பி வீட்டுக்கே போயிட்டாரோ என்னமோ தெரியல. வீட்டை வேற பூட்டாமலே வந்துட்டேன். ஏ எதுக்கு போட்டணும்? அதான் ரேஷ்மி இருக்காளே. அதனாலதான் பூட்டிட்டே வரோம். கொஞ்சம் கண்ணசந்தா போதும், வெளியே போயிடுவா போல இருக்கு. அவளுக்கு சரவணனை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஒருவேளை அவனை போய் பார்த்துட்டா உங்க 2 பேருக்கும் ஆபத்து தானே. அதனாலதான் அவளை உள்ள வச்சு தாமோதரன் பூட்ட சொன்னாரு. என்கிட்டயும் சொன்னாரு அவளை கொண்டு போய் ஹைதராபாத்ல விட்டுட்டு வரணும்னு. ஹைதராபாத் என்ன, உலகத்துல எந்த மூலையில போய் விட்டாலும் அவ இங்க வந்துருவா தமேந்தி. பிரேம் செத்து போனாலும் அவன் இதயத்தை இன்னொருத்தருக்கு பொருத்தி இருக்குல்ல, அவனை கண்டிப்பா பார்த்தே தீருவா. எனக்கு என்னமோ அந்த தாமோதர விஷயத்துல தப்பு பண்ணிட்டணும்னு தோணுது. இப்பதான் உனக்கு தோணுதா? ஆமா தமயந்தி, அவரையும் சரி ரேஷ்மியையும் சரி கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கவே கூடாது. நீயும் சரி நானும் சரி புத்திய வச்சு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனா தாமோதரன் அப்படி கிடையாது. கொத்திய தூக்கணும்னு நினைக்கிறவன். இங்க பார், நல்லா யோசி. பிரேம கொலை பண்ண வேண்டிய அவசியம் இப்ப என்ன இருக்கு? உன்னை பொறுத்த வரைக்கும் பிரேம் உனக்கு உதவிதானே பண்ணிருக்காரு. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல, இப்ப அவங்க ஆபீஸ்ல வேலை செய்ய வச்சதுல பிரேமோட பங்கு இருக்குல்ல. உனக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தாமோதரன் அப்படி பண்ணல. பழைய பகைய வச்சுக்கிட்டு அவனை தீர்த்து கட்டியிருக்காரு. அதே நேரத்துல ஒன்ன வச்சுக்கிட்டு அவரோட பண தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். நான் உன்னை கேக்குறேன், பிரேம அப்படி பண்ண போறாருங்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாது. வேற ஏதோ காரணத்தை சொல்லிதான் அவரு பணம் கேட்டாரு. அந்த பணத்தை பிரேம அழிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்காரு. அவரா மாட்டினா கூட நீ பணம் கொடுத்துதான் அவரை பண்ண சொன்னதை மாத்தி சொல்லுவாரு. கண் இல்லாதவங்க தடுமாறலாம், ஆனா கண் இருக்கிற நீயே தடுமாறிட்டிய தமயந்தி. நீ நினைச்ச மாதிரிதான் உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. ஆனாலும் எப்படியோ ஒரு கல்யாண வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதுலயும் உன்னால நிம்மதியாவே இருக்க முடியலையே தமயந்தி. வீட்ல சௌந்தர்யா எதிரியா இருக்கா, ஆபீஸ்ல திலீப் எதிரியா இருக்கான். அங்கேயும் போய் கஷ்டம் தானே பட்டுட்டு இருக்க. இந்த பார், இனிமேலாவது தாமோதரன் விஷயத்துல ஜாக்கிரதையா இரு. கூட இருந்தே குடி பறிச்சுட்டு இருக்காளே. இனிமே மற்றவங்களை விட இவன் மேலதான் தனி கவனம் வைக்கணும். அத கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இதோ தரேன். ஐயோ, தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. இதோ எடுத்துட்டு வரேன். என்ன தம்பி, இன்னமங்களும் வந்துட்டியா நீ? நான் அப்பவே வந்துட்டேன். இதோ எடுத்துட்டு வரேன். சாப்பிடுங்க. பரவாயில்லம்மா, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். அம்மா, என்னாச்சு நம்ம மேட்ரு? எது? அது எங்க ஆளை போலீஸ் பிடிச்சி உள்ள வச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அவனை வெளியில எடுக்கணும்னு சொன்னேனே. இப்ப அவனாலதான் நீங்க உள்ள போறீங்க. ஏன்னா திலீப் அடிக்க சொன்னது நீங்க தானே. இப்போ அவன் உங்களை போட்டு கொடுத்துட்டான். தமேந்தி, அவன் போலீஸ் அடிக்க புதுசு போல இருக்கு, அதனாலதான் வளரிட்டான். இதே பழக்கப்பட்ட ஆளா இருந்தா உண்மையை சொல்லிருக்க மாட்டான். சரி விடு, நான் உள்ள போனாதான் பெயில் எடுக்கிறதுக்கு நீ இருக்கியே. அந்த அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டான்னு சரவண சொல்லிருக்கான். ஓ, சரவணா அவ்வளவு நல்லவனா? நல்லதுக்காக சொல்லல. அந்த பிரேம் கொலை சம்பந்தமா உங்க மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால உங்க நடவடிக்கையெல்லாம் வாட்ச் பண்ண சொல்லிருக்கான். அதனாலதான் சொன்ன, கொஞ்ச நாள் எங்கேயாவது வெளியே போய் தலைமறைவா இருங்கன்னு. என்ன தம்பி, எனக்கு இங்க சில வேலைகள்லாம் இருக்கு. முக்கா கிணறு தாண்டிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள்ல முழு கிணறு தாண்டிடுவேன். அதுக்கப்புறம் போனாலாவது ஒரு அர்த்தம் இருக்கு. தாண்ட முடியாம உள்ள விழுந்துட்டீங்கன்னா நானா விழமாட்டேன். உன்ன மாதிரி யாராவது நல்லவங்க தள்ளி விட்டாதான் விழுவேன். ஆனா நான் விழறதுக்கு முன்னாடி
இன்னும் 2 பேர் விழுந்தாங்கணுமே, அதுக்கப்புறம் தானே நான் விழுவேன். எனக்கு துணை வேணும்ல. ஆ? தமேந்தி, அந்த ரவுடி சொன்னாங்கிறதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு ரவுடி என்கிட்ட தான் இருக்கான். அவன் நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆகி இன்னார் தான் என்னை அடிக்க சொன்னாங்கன்னு யாரையாவது கை காட்டினான்னு வையி, நான் ஈஸியா வெளியில வந்துடுவேன். பிரேம் கேஸ்ல என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த கேஸ்லயும் நடக்கும். அதே போல சரவணன் என்ன வாஷ் பண்றாங்கிறதுக்காக என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, எதையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. நீயோ இல்ல மங்களமோ யாராவது போட்டு கொடுத்தாதான் உண்டு. நான் எப்படி சொல்லுவேன்? நீ சொல்ல மாட்ட, அந்த விபரீதம் உனக்கு தெரியும். அப்படி இல்லைங்க, எப்பவும் நாம தானே நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு. அந்த சரவணனை பத்தி உங்களுக்கு தெரியாது, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா சரி. ஒன்னும் கவலைப்படாத தமேந்தி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, நான் கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேனே, அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? உடனே பண்ணி வை, நான் அப்புறம் வரேன். பண்றேன். மங்களம், வரியா? இல்ல நான் தமயந்திக்கு சாப்பாடு போடணும், அப்புறம் வரேன். சாப்பாடு மட்டும் போடு, எதுவும் வேப்பல் அடிக்காத, புரியுதா? அர்ச்சனா, வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன பாட்டி நீங்க? நான் உங்களை எப்ப வர சொன்னேன், இப்ப வரீங்க? கண்ணை முழிச்சிட்டு இருந்தானா என்னால வெளியே வர முடியுமா? அவனை தூங்க வச்சுட்டு தானே வரணும். முதல்லையாவது ஒரு மகராசி எனக்கும் கண்ணனுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா, இப்போ அவ கொஞ்ச நாளா வர்றதே இல்ல. மகாராசி என்ன சொல்றாளோ அதை செய்யுங்க, அப்புறம் அவ தானா வருவா. அதுக்குத்தானே நானும் ஒரு வழியை பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வழி கிடைச்சிருச்சு பாட்டி. என்ன சொல்ற? மாமா, அந்த வீடியோ காமிங்க. வீடியோவா? தாமோதரன், தாமோதரன், ரேஷ்மி பக்கத்துல மங்களம் கூட இருக்காளே. மங்களத்தை ஃபாலோ பண்ணிட்டு போனதுனால தான் இவங்களையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இவங்கள பத்தி தான் அடிக்கடி பேசிட்டு இருப்பீங்களா? ஆமா, நாங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் இவங்க தான் காரணம். என்ன பாட்டி, உங்க பேத்திய பாத்தீங்கல்ல? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவளாச்சே அவ. சும்மா இருடி, அவளை பத்தி பேசாத. இப்ப நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ பைத்தியமா நம்ம வீட்டுல இருக்கும்போது அடிக்கடி கண்ணனை தூக்கிட்டு போயிடுவா. அவகிட்ட இருந்து அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அவ அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே கிடைச்சது. இத சக்தி கிட்ட காட்டலாம். வேண்டாம் பாட்டி, இது அன்னைக்கு தெரிய வேண்டாம். அன்னைக்கு தெரிஞ்சா இது யதார்த்தமா தமயந்தி கிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவ உஷாராயிடுவா. ஆமா பாட்டி, முதல்ல அவ எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். அக்காவுக்கோ கல்கிக்கோ இது தெரிய வேண்டாம். அன்னி கூட தாமோதரனை பத்தி கல்கி கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு அவர் தெரியலன்னு சொல்லிட்டாரு. அவர் அப்படிதானே சொல்லுவாரு. இப்ப அவருக்கு தமைந்து மட்டும் தானே கண்ணுக்கு தெரியுது. அவ மட்டும் இவங்களோட சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அண்ணி என்ன, நானே அவளை வீட்டை விட்டு துரத்திடுவேன். என் மேல எப்பேற்பட்ட பழைய தூக்கி போட்டுவாவ அவ்வளவு சீக்கிரம் நான் மறந்துடுவேனா? பா, இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும்ல? டேய், நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்பா, ஒருவேளை அம்மாவும் உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களோ? இல்லடா, அப்படி இருக்காது. இருந்திருந்தா அவ ஆட்டோல ஏறும்போது உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போயிருப்பாள்ல. அத்தைய மங்களம் சந்திக்கிறதுக்கு கூட இங்க நடக்கிற நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். உங்களுக்கு தெரியுங்கிற விஷயம் அத்தைக்கு தெரியுமா மாமா? தெரியாதுமா. அப்படியே தெரிஞ்சாலும் அவ என்கிட்ட போய் தான் சொல்லுவா. அப்பதான் மங்களத்தை பார்த்ததா சொல்லுவா. என்ன பதில் வரும்னு தெரிஞ்சுக்கிட்ட கேள்வி கேட்க கூடாதுல்ல. இவ்வளவு நடந்தும் கூட மங்களத்தை கட் பண்ணாம இருக்காங்களே மாமா. என்ன அர்ச்சனை பண்றது? கட்டின பாவத்துக்காக எல்லாத்தையும் சகிச்சுட்டு தானே போகணும். நீங்க தெரிஞ்ச மாதிரியே காட்டுக்காதீங்கப்பா. காரணம் இல்லாம மங்களம் அம்மாவை பார்க்க வரமாட்டா. இவ்வளோத்துக்கு நான் அம்மா முன்னாடி அவளை திட்டி அனுப்பியிருக்கேன். அப்ப கூட அம்மா விடலைன்னா ஏதோ திட்டத்தோடு தான் இருக்கா.
இனிமே என்ன திட்டம் போட்டுருவா சொல்லு? அர்ச்சனா நம்ம வீட்ல இருந்தாலாவது ஒரு பயம் இருக்கும். இப்ப அவ இல்லையே, அவ எங்க சேஃபா இருக்கா? தயவு செஞ்சு அர்ச்சனா அங்க வராத. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதை பத்தி யோசிக்கலாம், சரியா? அர்ச்சனா, சரவணன் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அன்னைக்கு என்ன தாக்க வந்த ரவுடிகளில் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அவனை அடிச்சு விசாரிச்சதுல அவன் தாமோதரனை சொல்லியிருக்கான். அப்புறம் ஏங்க அவரை அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க? இப்போ அரெஸ்ட் பண்ணா மௌலியோட விஷயம் அப்படியே நின்றும். இந்த தாமோதரனை விட்டு தான் பிடிக்கணும்னு சரவணன் சொல்லியிருக்காரு. சரவணனுக்கு தாமோதரன் யாருன்னு தெரியாதுல்ல. இந்த வீடியோவை கண்டிப்பா சரவணன் கிட்ட காட்டணும். நான் உடனே ஃபோன் பண்ணி அவரை வர சொல்றேன். முதல்ல அதை செய் அர்ச்சனா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க. இந்தாங்க மேடம். என்னது இவங்களோட போய் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கீங்க? என் வீட்டுக்காரர் இருக்கும் போதே வேண்டாம் தானே சொன்னாரு. ஆமா மேடம். இவங்களதுல எதுலயுமே தரம் இருக்காதே. ஆர்டருக்காக கமிஷன் கொடுக்கறவங்களாச்சே. இவங்களை விட நல்ல கம்பெனி தானே நமக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காக அவங்கள மாத்தி இவங்களுக்கு கொடுத்தீங்க? அந்த கம்பெனில இருந்து இங்க வந்திருந்தாங்க மேடம். அப்ப நீங்க இல்ல, தமயந்தி தான் இருந்தாங்க. முதல்ல அவங்க கிட்ட பேசினாங்க. அப்புறம் தமயந்தி அவங்கள கல்கி கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ரெகுலரா நமக்கு சப்ளை பண்றவங்கள வேணான்ட்டு அவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு கல்கி. சரி, நீங்க போய் கல்கியை வர சொல்லுங்க. சரிங்க மேடம். என்ன நீ வர சொன்னீங்களா? என்ன கல்கி இது? என்ன ஆமா, நீ புதுசா ஒரு கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ரெகுலரா பண்ற சப்ளையர் கிட்ட இருந்து எதுக்கு மாத்துனீங்க? அது தமயந்தி கிட்ட பேசியிருக்காங்க. அவங்களோட டேர்ம்ஸும் கண்டிஷன்ஸும் தமயந்திக்கு பிடிச்சிருந்தது. அதனால தான் ஓகே சொன்னேன். இந்த கம்பெனியோட எம்டி நீங்களா இல்ல தமயந்தியா? சொல்லுங்க கல்கி. என்ன நீ இப்படி கேக்குறீங்க? இப்ப என்ன தப்பு நடந்துருச்சு? இனிமே கண்டிப்பா நடக்கும். இந்த கம்பெனியை பிரேம் சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. ஆ, அனி, அது எனக்கு தெரியாது. எப்படி உங்களுக்கு தெரியாம போகும்? அவர் இருக்கும்போது நீங்களும் தானே இருந்தீங்க. ஆமா. சரி, அப்படியே தெரியலனா கூட நீங்க என்ன கேட்டிருக்கலாமே. நம்ம மேல நம்பிக்கை வச்சுதான் பார்ட்டிங்க நம்ம கிட்ட வராங்க. நம்மளுக்கு எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும் நம்ம சொல்ற டைமுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சு கொடுத்துடுறோம். நம்ம ஸ்டாஃப்ஸ், நம்ம கிட்ட வேலை செய்யற லேபர்ஸ், நமக்கு மெட்டீரியல் சப்ளை பண்றவங்க எல்லாரும் ரொம்ப சின்சியரா இருக்கிறதுனால தான் நம்மளால இந்த தொழில பண்ண முடியுது. இதுல யார் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் கம்பெனியோட பேர் தான் கெட்டு போகும். இது ஒன்னும் டைம் பாஸ்க்காக ஆரம்பிச்ச கம்பெனி இல்ல கல்கி. இது பிரேமோட கம்பெனி. அவர் இல்லைன்னாலும் அவர் உழைச்சதுக்கு மதிப்பு கொடுத்து இதை நம்ம மேல கொண்டு வரணும். எதுக்கு எடுத்தாலும் தமயந்தின்னு வழக்கமா நம்ம கொடுக்கறத விட இந்த கம்பெனிக்கு அதிகமா பணம் கொடுத்திருக்கா. நீங்க இந்த அக்கௌண்ட்ஸ பார்த்தா தெரியும். இவ்வளவு பணத்துக்கான மெட்டீரியல்ஸ் நமக்கு இன்னும் வரவே இல்லை. இவங்க மேல தமையந்துக்கு என்ன ஆக்குற? கல்கி, இந்த கம்பெனி உங்களுக்கு ஒன்னும் புதுசு இல்ல. நானும் பிரேமும் இல்லாதப்ப கூட இந்த கம்பெனி நீங்க தான் பாத்துட்டு இருந்திருக்கீங்க. அப்போ இந்த ஆபீஸ்ல எந்த தப்புமே நடக்கல. அதனாலதான் உங்களுக்கு வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அமைச்சு கொடுக்கணும்னு பிரேம் சொன்னாரு. கோயம்புத்தூர்ல வந்த கன்ஸ்ட்ரக்ஷனை கூட உங்களுக்கு தான் கொடுக்கறதா இருந்தது. அதுக்கப்புறம் வேலை இல்லாம இருக்காருன்னு தான் என் அண்ணனுக்கு கொடுத்தாரு. இந்த கம்பெனியை கூட உங்க நிர்வாகத்துல விட்டணும் தான் அவர் நினைச்சாரு. அவ்வளவு நம்பிக்கை உங்க மேல எங்களுக்கு. அப்பெல்லாம் சரியா இருந்த நீங்க இப்ப இப்படி மாறி இருக்கீங்கன்னா என்ன காரணம்?
கல்கி உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். திலீப் மேல தமயந்திக்கு என்ன கோவம்? எதுக்காக அவருக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல நீ. அவர் ஒரு முக்கியமான பேப்பரை எங்கேயோ வச்சுட்டு தேடிக்கிட்டு இருந்தாரு, அதுக்காக தான் சத்தம் போட்டேன். சத்தம் போட்டீங்க சரி, எதுக்காக போலீஸ்லாம் இங்க வந்தாங்க? சரி